ஒரு திருமண மண்டப வாசலில் ஒரு இளம் தம்பதிக்குள் சின்ன வாக்குவாதம். கணவனை உள்ளே அனுப்பிவிட்டு வாசலில் போடப்பட்ட நாற்காலியில் அமர்ந்த அந்த மனைவியை கவனித்த 60 வயது மதிக்கத்தக்க பாட்டி ஒருவர் அந்த பெண்ணை அணுகி, மகளே, நான் கேட்பதை தவறாக எண்ணிக்கொள்ளாதே, ஏன் உன் கணவனை கண்டித்து கொண்டாய் என்று தெரிந்து கொள்ளலாமா என வினாவினாள். ஒண்ணுமில்லை ஆண்டி, சும்மாதான். இது என் கணவரது தங்கையின் திருமணம். நானும் கூட வந்து நிற்கணுமா? எல்லா நிகழ்ச்சியிலும் பங்கெடுக்கணுமாம். வீட்டுக்கு ஒரே பையன் என்றாலும் இவர் வீட்டாரே மதிப்பதில்லை. இதுல என்னைய வேற கூப்பிடுகிறார். பெண் என்றால் அடிமையா என்ன? கணவன் சொல்லும் இடமெல்லாம் செல்வதற்கு எனக்கே அசதியாக இருக்கு. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் ஆண்டி, தன்மானம் இல்லாதவர்கள். சும்மா கடுப்பேத்திக்கிட்டு. முதியவள் சிறு புன்னகையோடு, மகளே, முன்பெல்லாம் நான் எங்கே போனாலும் என் கணவனோடு தான் போவேன். ஆனா இப்ப அவங்க இறந்து 8 மாசம் ஆச்சு. எங்க 2 பேருக்குமே ஏறக்குறைய ஒரே வயதுதான். 2 பேருமே விவசாயமே தொழில். வயது 65 கடந்து விட்டேன். காடு தோட்டமெல்லாம் 2 மகன்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டு ஒரே மகளான தெய்வநாயகிக்கும் கொஞ்சம் காசு பணம் நகைன்னு கொடுத்து விட்டு பிறகு ஒன்னாவே ஊர்லே எல்லா புண்ணியஸ்தலத்துக்கும் போனோம். எங்களோட 2 பிள்ளைகளும் ஒரு மகளும் கல்யாணம் பண்ணி தனித்தனியாக இருக்கிறதாலேயே நாங்க தனியா எங்க வீட்டிலேயே இருந்தோம். என் கணவனுக்கு துரஷ்டவசமாக சக்கரை நோய், இரத்த கொதிப்பு நோய்களும் இருந்துச்சு. தினமும் மருந்து சாப்பிடணும். அவங்க அவ்வளவு திடகாத்திரமா இல்லாததாலேயே நான் தான் அவங்கள முழுமையா கவனிச்சுக்கிட்டேன். இப்ப அவங்க இல்லை. நான் ரொம்ப தனிமையை உணர்கிறேன். என் பகல்கள் ரொம்ப நீளமாயிருச்சு, இரவுகள் ரொம்பவும் வெறுமையாயிருச்சு. அவங்களோட ஒவ்வொரு பொருளும் அவங்கள எனக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கு. அவங்க சாப்பிட்டு முடிக்காத மீதமுள்ள மருந்துகள் கூட என்னை கவலைப்படுத்தியது. அவங்க ஃபோன் நம்பர் இருக்கு, ஆனா நான் அழைச்சா இனி பேச மாட்டாங்க. வாட்ஸ்அப் பண்ணா படிக்க மாட்டாங்க. முன்னே என் படுக்கையில் ஒரு பக்கம் நானும் மறுபக்கம் அவங்களும் படுத்திருப்போம். இப்ப நான் அதே படுக்கையில் நடுவில் தனியாக படுத்திருக்கிறேன். சமையலறைக்குள் தனியாக போகிறேன். சமையல்னு பேர்ல எதையோ பண்றேன். வாய்க்கு ருசியா சமைச்சு பகிர அவங்க இல்லை. கோயிலுக்கு இப்போ ஒன்னா போக அவங்க இல்லை. வெளியோரம் நீர் தேங்க. அதான் மகளே, அவங்க இருக்கும்போதே அவங்கள அதிகமாக நேசிக்கணும், அதிகமாக போற்றணும். கணவனின் வெற்றியோ தோல்வியோ, பொறுமையோ அவமானமோ, லாபமோ நட்டமோ, மனைவிக்கு அனைத்திலும் சம பங்கும் உண்டு. தன் மனைவி தன்னுடன் தோளோடு தோள் கொடுத்து நிற்காத எந்த கணவனுக்கும் ஏற்படும் அவமானமும் தலைக்குனிவும் வேறெந்த அவமானத்தை விட அவனை அதிகம் காயப்படுத்தும், மிகவும் வேதனைப்படுத்தும். எங்கே போனாலும் என் கணவர் முன்னே சென்று எனக்கு இடம் பிடித்து தருவார். பஸ்ஸில் ஏறும்போது, விழாக்களில், விருந்துகளில் எனக்கு முன்பே ஓடிச் சென்று எனக்கு இடம் பிடித்து கொடுப்பார். இல்லாவிட்டால் ஏதாவது எனக்கு வசதியாக ஏற்பாடு பண்ணியும் தருவார். பிரயாணம் செய்யும் போது நான் அசந்து தூங்கி விடுவேன். அவரு ஒரு நிமிடம் கூட கண் அசர மாட்டார். பலமுறை 8 மணி நேரம் 12 மணி நேரம் அவசர பயணத்தின் போது பஸ்ஸில் இடம் கிடைக்காமல் என்னை மட்டுமே உட்கார வைத்து பாதுகாப்பிற்காக பக்கத்திலேயே கம்பியை பிடித்து நின்று வந்திருக்கிறார். இன்னைக்கு தினமும் என் கணவனின் கல்லறைக்கு போகிறேன். எனக்காக எல்லாத்தையுமே வசதியாக ஏற்படுத்ததான் நீங்க முன்னாடியே போயிட்டீங்களானே, இதோ நான் பின்னாலே வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். சரி மகளே, நான் வரேன் என்று புறப்பட முதியவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்திருந்தாள் அந்த இளம் மனைவி. என்ன நினைத்தாலோ திடீரென மண்டபத்திற்குள் சென்று தன் கணவனை தேடவும் ஆரம்பித்தாள். ஆம், நம் மனைவிதானே எப்படி நடந்தாலும் பரவாயில்லை என கணவனும், நம் கணவன் தானே எப்படி பேசினாலும் பரவாயில்லை என மனைவியும் எண்ண வேண்டும். புதிதாக அறிமுகமாகும் ஒருவரிடமே ஹாய் சார், ஹவ் ஆர் யூ, நைஸ் டு மீட் யூ என்கிறோம். இடையில் இருமுகின்றோம், தும்முகின்றோம், ஐ எம் சாரி சார் என்கின்றோம். பேசுகையில் ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. உடனே எக்ஸ்கியூஸ் மீ சார் என்கின்றோம். அந்த நபரை சந்தித்து 10 முதல் 20 நிமிடங்கள்தான் ஆகியிருக்கும். அதன் பின் அவரை சந்திப்போமா என்றே தெரியாது. ஆனாலும் எவ்வளவு மரியாதை தருகின்றோம். வாழ்நாள் முழுவதும் நம்மோடு வாழ்கிற கணவனை மனைவி மதிக்கிறாளா? மனைவியை கணவன் மதிக்கிறானா? இல்லை. பதில் 100%க்கு 50% இல்லைதான். கணவனின் கரிசனையை, திறமைகளை பாராட்டுவதும் இல்லை. அசதியாக வேலையை முடித்து வீடு திரும்பும் கணவன் கிட்ட, ஏங்க ரொம்ப வேலையா, காலையிலிருந்து நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு மனைவியும் சொல்றதில்லை. மனைவி ஓய்வாக களைத்து அமர்ந்திருக்கையில் இன்று வீட்டு வேலை அதிகமா என கனிவாக பார்வையோடு கேட்கும் கணவன்மார்களும் 50% தான். இதெல்லாம் சொல்லணும். அப்படி ஒருத்தரோட உணர்வை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பித்தால் வாழ்க்கை இனிக்கும், ருசிக்கும். கணவனோ மனைவியோ மருத்துவமனையில் படுக்கையில் இருந்தால் கூட இருந்து கவனிப்பவர் கணவனோ மனைவியோ தான். சுமார் 1 மாத காலம் மருத்துவமனையில் படுக்கையாக இருந்தால் முதல் 1 வார காலம் பார்க்க வரும் உறவுகள், சொந்தங்கள். பின்னர் படிப்படியாக குறைந்துவிடும். பின்னர் மகளோ மகனோ
நெருங்கியவர்கள் மட்டுமே வந்து போவார்கள். இறுதியில் கணவன் மனைவி மட்டுமே. இதை புரிந்து காலமெல்லாம் இணைந்து வாழும் புருஷனும் பொஞ்சாதியும் கொஞ்சம் அனுசரித்து வாழுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.